ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸம்ஷன்ஸ் சாப்டர். எக்ஸம்ஷன் சாப்டர் வந்து நிறைய பேருக்கு தலைவலியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் அந்த ஹியூஜான சிலபஸ்க்கும் அந்த ஹியூஜான கண்டென்ட்டுக்குமே நிறைய பேருக்கு அதை படிக்கவே பிடிக்காது. ஓப்பன் பண்ணாவே வதன்னு வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அதை ஈஸியாக வந்து படிக்கலாம். ஸோ அது வந்து குறையாது என்ன தான் பண்ணாலும். பட் அது நம்ம ஈஸியாக படிக்கிற விதத்தில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இந்த லெசனில் அப்படின்னா, சி அது வந்து எக்ஸம்ஷன்ஸ். கரெக்டாக? ஸோ நம்மளுடைய எக்ஸம்ஷன் சாப்டர் எல்லா சாப்டரும் மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லி பிரியுது. வாட்? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லி பிரியுது. கூட்ஸில் சில கேட்டகரிஸ் இருக்குது, சர்வீசஸில் சில கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ கூட்ஸை விட சர்வீசஸ் தான் என்னென்னா அதிகமான கண்டென்ட் இருக்குது. ஓகே, ஸோ கூட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது அவ்வளோவா வந்து எப்படின்னா டஃப்னு சொல்ல முடியாது. கூட்ஸ் அப்படிங்கிறப்போ என்னென்ன கூட்ஸ் எக்ஸம்டட் அப்படின்னு சொன்னால் விட்டுறலாம், அவ்வளோதான். ஸோ என்னென்ன கூட்ஸ் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐ புக்கில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பிக்சர் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மெமரைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு எங்கேயாவது ஜஸ்ட்டு எதார்த்தமாக பார்க்குறப்ப கூட இது எக்ஸம்டட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ நம்ம கூட்ஸில் அதிகமாக வந்து கொஷினும் கேட்கல. ஓகே, ஸோ அதனால் அதில் அதிகமாக வந்து கவனம் செலுத்துறதை விட்டுட்டு சர்வீஸில் அதிகமாக வந்து கவனம் செலுத்தலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக அதையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில், அதாவது எக்ஸம்ஷன்ஸில் ஃபுல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வீசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கூட்ஸ்க்கு அவ்வளோ டைம் ஆகாது. இப்போ நினச்சா கூட அது எப்படின்னா அதுவும் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஓகே, பட் அதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ஓகேவா? சர்வீசஸில் எக்கச்சக்கமாக 22 சர்வீசஸ் கிட்டத்தட்ட இருக்குது. ஓகே, ஸோ அந்த 22 சர்வீசஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி படிக்கிறோம். ஓகே ஓகே என்ன பண்ண போகிறோம்? ஆர்கனைஸ்னால் என்னது? ஸோ ஒரு பார்ட் ஆஃப் வீடியோவில், இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் 5 சர்வீஸ், நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் 5 சர்வீஸ், அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் 5, நெக்ஸ்ட்டு 5. ஸோ அப்படி நம்ம முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ஒரு 4 or 5 பார்ட் ஆஃப் வீடியோவில் எக்ஸம்ஷன்ஸ் இந்த பெருசாக இருக்க இந்த பாகுபலி சாப்டர் ஓவர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 சர்வீசஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, சேரிட்டபிள் செக்டார் வந்து இருக்கும். ஓகேவா? வாட்? சேரிட்டபிள் செக்டார் வந்து இருக்கும். அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட் செக்டார் வந்து இருக்கும். ஓகேவா? என்டர்டைன்மெண்ட் செக்டார் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் செக்டார் இருக்கும். ஓகேவா? அடுத்து தேர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் அண்ட் தென் டூர் அண்ட் ட்ராவல். ஓகே, டூர் அண்ட் ட்ராவல். ஸோ இந்த 5 செக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த 5 சர்வீசஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சேரிட்டபிள் செக்டார். வாட்? சேரிட்டபிள் செக்டார். ஸோ சேரிட்டபிள் செக்டார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி சேரிட்டபிள் பர்பஸ்க்காக அவங்க வந்து என்னென்னா ரெண்ட் விடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்ட் விடுறப்போ, அந்த பிளேஸை ரெண்ட் விடுறப்போ அது 1 டேக்கு, 1 ரூமுக்கு 1 டேக்கு 1000 குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, 1000 வரைக்கும் மினிமம் 1000 வரைக்கும் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1000க்கு மேலே போயிடுச்சுன்னா ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணணும். ஒரு மந்த்துக்குன்னு பார்க்குறப்போ டே விட மந்த் பெருசு தானே, அந்த மாதிரி இதோட என்னென்னா இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட இது பெருசு அப்படிங்கிறனால ஸோ அப்போ நம்மளுக்கு 10,000 ஆகிடும். அடுத்து அந்த ஹால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மண்டபம், கல்யாண மண்டபம், ஓப்பனாக இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி பெரிய ஏரியா இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் 1 டேக்கு 10,000 குறைஞ்சி தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் எக்ஸம்டட். 10,000க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். ஓகே, அடுத்து ஓல்டேஜ் ஹோம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க வந்து நடத்துனாங்க அப்படின்னா 25,000 மந்த்துக்கு இருக்கணும். ஓகே, 25,000 மந்த்துக்கு உள்ளே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் செக்டார். வாட்? ஸ்போர்ட்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபிஃபா இருக்கும் இல்லையா, ஸோ வேர்ல்டு கப். ஸோ அந்த வேர்ல்டு கப்பில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது அண்ட் தென் ஏஎஃப்சி அண்ட் தென் வந்து அந்த மாதிரி ஸோ அந்த டேரக்டர் ஸ்போர்ட்ஸு, அதாவது ஸ்போர்ட்ஸோட டேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்தால், ஓகே, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வரப்போ இந்த மாதிரி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக் அத்தாரிட்டி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வரப்போ இந்த பர்சன்ஸ் எல்லாமே இவங்களாம் தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக. ரெஃப்ரி, அம்பையர், கோச், டீம் மேனேஜர் எல்லாருமே தெரியும். ஸோ இவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சர்வீஸும் என்னென்னா எக்ஸம்டட். ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி என்டர்டைன்மெண்ட் செக்டார். வாட்? என்டர்டைன்மெண்ட் செக்டார் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம். வாட்? 2 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். என்டர்டைன்மெண்ட் செக்டார்னு இருந்தால் இந்த பக்கத்தில் இருக்க எல்லாமே ஃபுல்லாகவே எக்ஸம்டட். இந்த பக்கம் இருக்கிறது என்னென்னா, 500ரூபாக்குள்ளே டிக்கெட் இருந்துச்சுன்னா, வாட்? 500ரூபாக்குள்ளே டிக்கெட் இருந்துச்சுன்னா இட் இஸ் எக்ஸம்டட். 500ரூபாய்க்கு மேலே எப்போ போகுதோ அப்போ ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாக என்னென்ன எக்ஸம்டட்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மியூசியமு, நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வ், ஜூவு, தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட், தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்னா FIFA, AFC. ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான்.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம உள்ளே போகணும் அட்மிஷன் ஃபீஸ் வாங்கி அப்படின்னா அதுக்கு ஃபுல்லி எக்ஸம்டட், ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ எதுக்கெல்லாம் வந்து 500 மேலே போனால் ஜிஎஸ்டி, 500 வரைக்கும் இல்லை. ஓகே, என்ன இடத்துக்குலாம் அந்த மாதிரி கேட்டகரி வருது? ஸோ 500 இருந்தால் இட்ஸ் ஜிஎஸ்டி எக்ஸம்டட் அப்படின்னா சர்க்கஸ். ஓகே, ஸோ சர்க்கஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அது 500 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. நெக்ஸ்ட் டான்ஸ் ப்ரோக்ராம், அடுத்து தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் டாமா, பேலட், இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனு, கான்சர்ட்டு, பெகண்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா இந்த எப்படி அமரன் மூவியில் வர சாய் பல்லவி நடந்து வருவாங்களா அந்த மாதிரி நடந்து வருவாங்க, ஃபேன்சி வாக் மாதிரி. ஓகே, ஸோ இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து நடந்து வருவாங்க அது மாதிரி. அண்ட் தென் வந்து மியூசிக், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், பிளானட்டோரியம்னா இந்த அக்வாரியம்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அது மாதிரி பிளானட்டோரியம் எப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தீமில் ஃபுல்லாக. ஸோ நம்ம போய் அதை விசிட் பண்ண வேண்டியதான். ஸோ அதான் பிளானட்டோரியம். ஸோ அந்த மாதிரி இருக்க பிளேசஸ்க்கெலாம் அட்மிஷன் போடுறப்போ நம்ம அது 500 உள்ளே இருந்துச்சுன்னா எக்ஸம்டட். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ்ட். ஸோ ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மியூசிக்கு, டான்ஸு, தியேட்டர், இது 3மே. ஓகேவா, ஸோ இவங்க 3த்துலேயுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கன்சிடரேஷன் 1,50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி உண்டு. ஓகே, ஜிஎஸ்டி உண்டு. ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நோ ஜிஎஸ்டி. ஸோ கன்சிடரேஷன் அந்த மதிப்பு அவங்க பண்ணுறதுக்கான மதிப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைனிங், கோச்சிங், இதுக்கு ரிலேட்டடாக அதாவது ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், ஆர்ட், கல்ச்சர், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ கலை சம்மந்தப்பட்ட ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வந்து சேரிட்டபிள் என்டிட்டிஸ், அந்த மாதிரி இருக்கிற பசங்க, அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறது, கோச்சிங் கொடுக்குறது, இது எல்லாமே ஃபுல்லி எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் இங்கே நல்லா பாருங்கள். நம்ம ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். எங்கே? ஆர்சிஎம்மில். கரெக்டாக? அங்கே என்ன நம்ம பார்த்தோம்? ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் பாடி கார்பரேட்டோ இல்லை ஃபும்மோ இல்லை வந்து இந்த மாதிரி டாக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ளே கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னது? ஆர்சிஎம்னு பார்த்தோம் இல்லையா. இதே அவங்க இல்லாமல் வேறு யாரோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னது? ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் எல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா, இந்த பாடி கார்பரேட் ஃபிம் இவங்கெல்லாம் இல்லாமல் இவங்க பண்ணாங்கன்னா யார் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன், அடுத்தது வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி, அண்ட் தென் சென்ட்ரல் சிவில், அப்புறம் வந்து நேஷனல் கேம்ஸ் அத்தாரிட்டி, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் யுவக்ரீடா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நேமில் தான் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், யுவக்ரீடா அப்படின்னா. ஓகே ஸோ கிரீடா வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கெஸ்ட்டு, ஆங்கர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ விஜய் டிவியில் மாக்காப்பா, பிரியங்கா ஆனந்த், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க கெஸ்ட் ஆங்கர்ஸ், அதாவது சீஃப் கெஸ்ட்டாக வரவங்களும் இதில் கன்சிடர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்குலாமும் என்னென்னா அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர், சாரி அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 20 lakhக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அப்போனா நோ ஜிஎஸ்டி எக்ஸம்டட். ஓகேவா, இதே அவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸாக இருந்தாங்கன்னா இட்ஸ் 10 lakh இட்ஸ் எனஃப். ஸோ 10 lakh வரைக்கும் தான் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ 10 lakh எக்ஸீட் ஆனாவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ இவ்வளோ தாங்க என்டர்டெயின்மெண்ட் செக்டார். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த பேசஞ்சர். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்கனாமிக் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு 2 கிளாஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிக் கிளாஸ் அப்படிங்கிறவங்க நார்மலாக ஒரு நடுத்தர மக்கள் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ட்ராவலெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸில் போவாங்க. பிஸ்னஸ் கிளாஸில் நான் வந்து போனால் லக்ஸுரியாக தான் போவேன் அப்படின்ட்டு இருக்கவங்க தான் இந்த பிஸ்னஸ் கிளாஸில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் போகிறப்போ அவங்களுக்கு 5% ஜிஎஸ்டியும் 12% ஜிஎஸ்டியும் அதாவது கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா இவங்களுக்கு ஐடிசி கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடையாது, இன்டகிரேட்டட் மட்டும்தான் எக்கனாமிக்கு. இந்த இடத்துல என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அவங்க 12% கட்டுறனால ஐடிசி அவங்களால கிளைம் பண்ண முடியும். ஸோ இங்கே 3 கேட்டகரியிலையுமே அவங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே நம்மள்ட்ட என்ன சொல்ல வராங்க? எக்கனாமிக் கிளாஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த எக்கனாமிக் கிளாஸு இந்த மாதிரி APMM ஸ்டாண்ட் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஆந்திர பிரதேஷ், மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், சிக்கிம், திரிபுரா, உத்தரகாண்ட், நாகாலாந்து படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே. ஸோ அதோட என்னென்னா 2 அசாமும் பக்டோர்கரும். ஸோ அது வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஸோ இவங்களுக்கான எக்கனாமிக் கிளாஸ் மட்டும் என்னதுன்னா எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ஸோ ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீமுக்கு ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது எக்ஸம்டடாக. எப்படின்னா அந்த டேட் கமெண்ட்ஸ் பண்ணதுலேருந்து, ஸோ அந்த ஸ்கீம் கமெண்ட்ஸ் பண்ணி 3 years வரைக்கும், ஸோ 3 years வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸம்டட். ஓகே, அவங்களுக்கு என்னது? எக்ஸம்டட். 5% இருந்துச்சு 5% இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஐடிஸ் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய இன்புட் சர்வீசஸ். ஸோ இல்லை அப்படின்னா இன்புட்டுக்கும் அவங்களுடைய கேபிட்டல் குட்ஸ்க்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது? கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் கான்ட்ராக்ட் கேரியேஜ். ஓகே, நான் கான்ட்ராக்ட் கேரியேஜ். பட் இந்த மாதிரி ரேடியோ டாக்ஸி இல்லாமல் நான் ஏசி கான்ட்ராக்ட் கேரியேஜ். ஸோ நான் ஏசியில் இருக்கிறது.
ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அது வந்து எக்ஸம்டட். ஓகே, அது வந்து எக்ஸம்டட். ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துலலாம் நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா இந்த மாதிரி நான் ஏசி கான்ட்ராக்ட் கேரேஜில் போகிறவங்க அது வந்து ரேடியோ டாக்ஸியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதை தவிர்த்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் இங்கே எக்ஸம்டட். ஸோ இந்த எக்ஸம்டட் இல்லாமல் இதுக்கெலாம் நீங்கள் நான் ஏசி போனாலுமே உங்களுக்கு ஜிஎஸ்டி தான் சொல்கிறாங்களே. ஸோ அந்த கேட்டகரி என்னென்னா டூரிசம், ஸோ இந்த மாதிரி டூர் போகிறது இருக்காங்களே, ஸோ அது ஹையர் சார்ட்டட் இந்த மாதிரி இருக்கிற கேரியேஜ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னென்னா பேசஞ்சர்னால் எக்ஸம்டட் தான், ஆனால் உங்களுக்குலாம் உண்டு ஜிஎஸ்டி அப்படி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் கேரியர். ஸோ இது என்னென்னா நான் ஏசியாக இருக்கிறது தான் எக்ஸம்டட், ஏசியாக இருந்தால் ஜிஎஸ்டி வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆர்டினரி கோச், மெட்ரோ ரயில், மோனோ ரயில், ட்ராம்வே, மீட்டர்ட் கேப்ஸ், ரிக்ஷாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிற ரயில்ஸ், இந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பேசஞ்சர்ஸ் அழைச்சிட்டு போனால் எக்ஸம்டட். நெக்ஸ்ட் இன்லேண்ட் வாட்டர்வைஸ், கோஸ்டல் வாட்டர்வைஸ். ஸோ இது எல்லாமேனா எக்ஸம்டட். பட் டாக்ஸபிள் என்னன்னா ரோப்வே. ஸோ ரோப்வேலாம் போயிருப்போம்ல, இந்த மாதிரி ட்ரிப்லாம் போனால் இந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து கயிறு போயிட்டே இருக்கும், இங்கே காடு மாரி இருக்கும். ஸோ இங்கே அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, தொங்கிட்டு ஜாலியாக போவாங்க, அதான் ரோப் வேணா. ஸோ அதுக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸ்டி உண்டு. ஓகே, ஸோ அதுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டி வந்து உண்டு. அதுக்கப்புறம் இந்த கேபிள் காரு, தென் ஏரியல் ட்ராம்வே. ஸோ ட்ராம்வே இந்த சென்ஸ் இந்த மாதிரி ட்ராக் ரோட்லேயே இருக்கும், அதான் ட்ராம்வேனா. ஓகே கைஸ், ஸோ கன்ஃபார்மாக தெரில. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது ட்ராம்வேனா. ஓகே கைஸ், ஸோ இவ்வளோதான். என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய என்னது எக்ஸம்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டூர் அண்ட் ட்ராவல் செக்டாரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபைடு ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இந்த ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ் எல்லாம் போவாங்களே, அந்த பாத யாத்திரை அந்த மாதிரி சாமி ரிலேட்டடாக போகிறது, இல்லை இந்த மாதிரி வந்து கடவுள் ரிலேட்டடாக நம்ம அந்த பக்தி பயணம் போகிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ். அது ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்கனைசேஷன் மூலமாக அமைச்சு தராங்க. ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பாருங்கள், அது ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்கனைசேஷன் மூலமாக இருக்கணும். ஒரு கமிட்டி, ஒரு ஸ்டேட் கமிட்டி அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஜ் கமிட்டி ஆக்ட் மூலமாக. அண்ட் தென் வந்து ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ்க்காக மட்டும்தான் போகணும், அப்போ தான் எக்ஸம்டட். இந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட போட்டுக்கணும். ஸோ இந்த 3 திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னது அந்த டூர் அண்ட் ட்ராவல் செக்டார் எக்ஸம்டட். ஸோ நெக்ஸ்ட் திங் டூர் அண்ட் ஆப்ரேட்டர் ஃபாரின் ட்ரஸ்ட்காக. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஃபாரின் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபாரின் ட்ரஸ்ட்டு எக்ஸம்டட். ஸோ அதில் எப்படி அப்படின்னா அதுலேயே 2 கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஐடிசி அவைல் பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்து இன்வாய்ஸில் இந்த அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இது எல்லாமே வந்து காமிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை அப்படின்னா அவங்களுக்கு 5% வந்து ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஐடிசி சேம் லைனில் இல்லை, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வித் ஐடிசியோட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பார்ஷ்லி இன் இந்தியா அண்ட் பார்ஷ்லி இன் அவுட் சைட் இந்தியா. ஸோ வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து ப்ரப்போர்ஷனேட் டேஸில் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது ரஃபி சார் புக்கில் ரெஃபர் பண்ணேன். எக்ஸாம்பிள் சூப்பராக இருக்கும் அவங்களோட இதில். ஸோ ஐ வில் அட்டாச் தட் ஆல்சோ இன் ஃபைனல். ஸோ இப்போ இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது எவ்வளோ டேஸ் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்காங்களோ நம்ம அந்த டேஸ் தான் ப்ரப்போர்ஷன் பண்ணணும். ஸோ எவ்வளோ வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே என்னது பாதி இந்தியா பாதி அவுட் சைட் இந்தியா அப்படின்னு இருக்கப்போ நம்ம எப்படி வந்து எக்ஸாம்டட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் நம்மளுக்கு மேட்டர். ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்போ 50% ஆஃப் த டோட்டல் கன்சிடரேஷன் எவ்வளோ அந்த டூருக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்களோ அந்த டோட்டல் கன்சிடரேஷனில் 50% வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வெளியே எத்தனை டேஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரப்போர்ஷனை நம்ம போடணும். இது 2ல் எது வந்து லெஸ்ஸோ அதுதான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாம்டட் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ 2 டேஸ் வெளியில் இருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 டேஸ் வந்து 3 டேஸ் டூரில் 2 டேஸ் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்காங்க. அப்போ இன்ட்டு அந்த அமௌண்ட் போடுறப்ப நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதான் இது. நெக்ஸ்ட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டோட 50%. ஓகே, ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு 2 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 12 ஹார்ஸ் மேலே எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அது 1 டேன்னு கணக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல 2.5 டேன்னு இருக்குல்ல, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2.5 டேன்னு இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல வந்து 12 ஹார்ஸ் எக்ஸீட் ஆயிடுச்சு, அரை நாள் எக்ஸீட் ஆயிடுச்சு. அப்போது அந்த இடத்துல என்னது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 3 டேஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, 3 டேஸ்னு போட்டுக்கலாம். இஃப் யூ வாண்ட் தட் எக்ஸாம்பிள் ரஃபி சார் புக்கோடைய எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஐ வில் சென்ட் யூ. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்ச ஃபஸ்ட்டு 5 செக்டார்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம், நம்ம சேரிட்டபிள் செக்டார் பார்த்தோமா. சேரிட்டபிள் செக்டாருக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் செக்டார்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம், என்டர்டெயின்மெண்ட் செக்டார். அதுக்கப்புறம் டூர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பேசஞ்சர், இங்கே டூர் அண்ட் ட்ராவல் செக்டார். ஓகே, ஸோ அந்த 5 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.